லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். முழுமுதனமுதனே குணக மாணிக்கம் ஆ, வா கொடுங்கக்கா. வாப்பா. இந்தா பிள்ளையாருக்கு கற்பூரம் காட்டு. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தில் இலைபெறும் ஒரு ஏற்றனை நந்தி மகிழ்ந்தனை ஞான கொழுந்தனை குந்தில் வைத்தடி போற்றுகின்றேன். நீயும் என்னங்கா? வாப்பா, நீயும் வந்து தீபாராதனை காட்டு. சரிம்மா. வா, வாங்க வாங்க. காட்டு. பிள்ளையாரப்பா, சீக்கிரம் ஒரு நல்ல வழியை காட்டுப்பா. இந்தாங்க இந்தாங்க. பெரிய இலையா? இந்தாங்க இலைய பிடிங்க. இந்தாங்க இந்தாங்க. என்னங்க ஆ? இன்னும் கொஞ்சம் வைங்க. ம். ஏங்க ம். இன்னும் கொஞ்சம் வைங்களேன். ஏங்க இன்னும் கொஞ்சம். ஏங்க இலையில இடமே இல்லைங்க. சரிங்க. இந்தாங்க இந்தாங்க. மீனாட்சி மிஸ்ஸோட அச்சய பாத்திரம்னு சொன்னா அது மீனாட்சக்காவோட கைப்பக்குவம் தான். அந்த அன்னபூர்ணி அம்மாவோட கைப்பக்குவம் அப்படியே இருக்கு. அதுக்காக தானே நாங்க இவ்வளவு தூரம் ஓடி வந்தோம். உங்க எல்லாருக்குமே அந்த ஆண்டவன் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம சந்தோஷமா வச்சுக்கிட்டோம். உங்க எல்லாருக்குமா சேர்த்து நான் அந்த சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நான் உங்க எல்லாருக்குமே நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. உங்க வீட்ல பூஜை இருந்தும் எங்க மெஸ்ல நடக்கிற பூஜையில கலந்துக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் ஓடி வந்திருக்கீங்களே, உங்களை எல்லாம் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இந்த மெஸ் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நீங்க எல்லாருமே எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்கீங்க. நான் கஷ்டம்னு வந்து நின்னப்போ உங்களால முடியலனாலும் உங்க கையில இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து உங்களால எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடுங்கன்னு சொல்லி உங்க அக்கறையெல்லாம் என்கிட்ட காமிச்சிருக்கீங்களே. நீங்கெல்லாம் எங்க மெஸ்ஸுக்கு வந்து வயிறார சாப்பிட்டுட்டு 4 வார்த்தை பாராட்டிட்டு போறீங்கன்னா அதுக்கு காரணம் நான் மட்டும் இல்ல. இதோ என் 3 பொண்ணுங்களும் நீங்க எல்லாருமே தான் அதுக்கு காரணம். ஆமா, நீங்க எல்லாம் வரலன்னா நான் யாருக்கு சமைச்சு போடுவேன் சொல்லுங்க? நீங்க எல்லாருமே நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழணும்னு நான் அந்த பிள்ளையாரப்பங்கிட்ட உங்களுக்காக மனசார வேண்டிக்கிறேன்ப்பா. அடுத்து நம்ம மெஸ்ஸுக்கு வெயிலும் பார்க்காம மழைனும் பார்க்காம எதுவும் பார்க்காம பலசரக்கெல்லாம் கொடுத்தவங்களுக்கு சின்னதா ஒரு மரியாதை செய்ய போறோம். அக்கா, ஒவ்வொரு வருஷமா நடக்கிறதானக்கா? நடக்கட்டுக்கா, நடக்கட்டும். ஏம்பா, இந்த வருஷம் யோகம்
உங்களுக்கு அடிச்சிருக்குப்பா. பிள்ளையார வேண்டிக்கங்க. வா விநாயகா சாமி. காப்பாத்துப்பா. கணபதி பிள்ளையாரப்பா. காரியம் கைகூடும். இந்த துண்டை அண்ணி கையால வாங்கினா எப்படி இருக்கும் இல்லனே? அம்மா இந்தாம்மா. நன்றிக்கா. அம்மா என்ன துர்கா? அம்மா போன். சாந்தாக்கா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? சக்தி நீ பாத்துக்க. ஆ. யமுனா நீயும் கொடு. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு விஷயம், நீங்க எல்லாரும் இன்னைக்கு இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆனா யாரும் காசு கொடுக்க கூடாது. வாங்க. அப்போ ஒரு கட்டு கட்டிட வேண்டிதான். இல்லைன்னா மட்டும் கம்மியா சாப்பிடுவாக்கா? வாங்க சக்தி, எல்லாரும் கூப்பிடலாமா? வாங்க 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 உள்ள போங்க தம்பி, போங்க. வாங்க வாங்க நீங்களும் போங்க. வாங்கக்கா, போங்க உள்ள போங்க. போய் வாங்க, சாப்பிடுங்க. வாங்க. வாங்கம்மா வாங்க. நீங்களும் தான் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. நல்லா சாப்பிடணும். அப்பனே பிள்ளையாரப்பா. ஏய் சக்தி நீ வா. ஏங்க ம்? நான் ஏதாச்சும் உங்களுக்கு உதவி பண்ணலாமா? இல்லைங்க வேண்டாம், தேங்க்ஸ். என்னங்க நான் உதவியே பண்ணல, தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க? கள்ளி. உலகத்திலேயே கன்றாவியான விஷயம் என்னன்னு தெரியுமா? எதுடா? இந்த ஆம்பளைங்க வெக்கப்படுறது தான். ஓ, அண்ணனே ஓட்டுறியா நீ? இது அண்ணன் சொல்றேன். சும்மா சும்மா சொன்னீங்களா? சொல்றேன். சீ. அப்போ நாங்க கிளம்புறோம் அண்ணி. சரி சரளா, வரேன் த. சரிம்மா. வாமா போலாம். எவ்ளோ சந்தோஷமா பூஜா நம்ம வீட்டுக்கு வந்தா. ஆனா போகும்போது அவ முகமே எவ்ளோ வாடி போச்சு. பாவம்.
மாணிக்கம் நீ எங்கடா போற? இந்த வீட்ல ஒரு ஆள் நீயும் கிளம்புனா எப்படி? மீனாட்சிக்கா நானும் கிளம்புறேன்க்கா. நீ விருந்தாளியா? முதல்ல எனக்கு அதுக்கு பதில் சொல்லு. ஊர்ல நிறைய வேலை இருக்குக்கா. அப்படி என்னடா உனக்கு வேலை சொல்லு. அக்கா ஊர்ல இன்னும் விநாயகர் சதுர்த்தி முடியலக்கா. எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? அக்கா எவ்வளவு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் இருக்குக்கா. அதெல்லாம் போய் ரெடி பண்ணணும்க்கா. ஆமால, இன்னைக்கு தானே ஊர் கோயில்ல பூஜை. ஆமாமா. மாணிக்கொண்ண நானும் உங்க கூட வரவா? சரிம்மா சரிம்மா வாமா. அண்ணே, ஊர்ல பூஜைனா அங்க என்ன பண்ணுவாங்க? ஊர்ல பூஜைனா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதா சார்? என்ன சார் வாதியார் நீங்க? எங்க ஊர்ல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. அங்க அத்தனை பேரும் வந்துருவாங்க. பாட்டு கூத்து கும்மாளம்னு ஒரே ஜாலியா இருக்கும். அது மட்டும் இல்லாம மனசுல வேண்டிக்கிட்டது நடக்கணும்னு ஆம்பளையும் பொம்பளையும் கோயில்ல இருக்கிற பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டு 108 குடம் தண்ணியை ஊத்தி பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணா அவங்க நினைச்சதெல்லாம் நடக்குன்றது நம்பிக்கை. நம்பிக்கை என்ன சார் நம்பிக்கை? இப்படி அவங்க நினைச்சதெல்லாம் பளிச்சு இருக்கு சார். நானே அதை என் கண்ணால பாத்துருக்கேன்னா பாத்துக்குங்களேன். மீனாட்சக்கா, நம்ம பக்கத்து வீட்டு சரசக்கா அவங்க நகை காணாம போச்சுல, எவ்வளவு பிரச்சனை ஆச்சுன்னு தெரியல உனக்கு? எங்கெல்லாம் தேடினாங்க, கிடைச்சதா? ஆனா போன பிள்ளையார் சத்தி அன்னைக்கு பிள்ளையார்கிட்ட வேண்டிட்டு நேர்த்தி கடனை செலுத்தி 2வது நாளே அந்த நகை கிடைச்சதா இல்லையா? எனக்கு எங்கடா இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு? மெஸ் விட்டா பிள்ளைங்க பார்க்கவே நேரம் பத்தல. இதையெல்லாம் விட்டுட்டு நான் எங்கடா போய் பிள்ளையாருக்கு வேண்டுதலை வைக்கிறது? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீ தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருப்பக்கா. ஓக்கா சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ பாருக்கா, நான் அப்புறமா வரேன். சரிடா. தம்பி, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல பரவாயில்ல. நீங்க சாப்பிடல, முகத்தை பார்த்தாலே தெரியுதே. வாங்க கூட்டிட்டு வாமா. தம்பி உள்ள கூட்டிட்டு வா. நான் அதை முடிச்சு திடீர்னு 108 குடம் தண்ணி ஊத்துறாங்க. உங்க மனசுல அப்படி என்ன வேண்டியிருப்பாங்க?
ஆனா என் அக்கா இது வரைக்கும் அவளுக்காகன்னு எதுவுமே வேண்டிக்கிட்டதே இல்லையே. அதான் அவ வேண்டுதல் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையா இருக்கு. அப்படி என்னக்கா உன் மனசுல உள்ள ஒரு ஆசை? அது என்ன அவங்களுக்காக வேண்டிக்கிட்டாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க? ஊருக்காகவும் வேண்டியிருக்கலாம், ஏன் உங்க எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கலாம். எப்படியோ வேண்டுதலை நிறைவேத்தினாங்கல்ல, அவங்க வேண்டிக்கிட்டதெல்லாம் நல்லபடியா நடந்தா போதும். டேய் ம்? என்னடா அம்மாட்ட இருந்து போனே வரல? டேய், யாருக்கிட்ட இருந்தும் ஃபோன் வரக்கூடாதுன்னு ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்க சொன்னதே நீ தானடா. ஐயோ, நான் தான் அப்படி சொன்னேனா? அம்மா சொல்லி மாட்டி விட்டாதான் இரு ப்ளீஸ்ரா. அது என் கையில இல்ல, வேற தண்ணி கையில தான் இருக்கு. இவே ஒருத்தன் டைம் வேற ஆகிட்டு இருக்கு. அண்ணே அண்ணே, என்னடா லேட் ஆயிருச்சு, அம்மா திட்டுவாங்க, வீட்டுக்கு போகணும். ஐயோ டேய் வாங்கடா வாங்கடா வாங்கடா. வா வா ஓடு. மருமகளை தாம்மா பார்க்க போலான்னு இருக்கேன். சர்ப்ரைஸ். இன்னைக்கு வெற்றிக்காக நானே என் கையால கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை நான் அவர்கிட்ட தான் கொடுப்பேன். எங்க அவரு? வெற்றி நிஜமாவே என்ன பாக்குறதா சொல்லிட்டு தான் போனாரா? அண்ணே, நீ அப்படியே மெதுவா மாடிக்கு போயிரு, நாங்களும் அப்படியே கிளம்பிடுறோம். அம்மா ஒரு குறிக்கோளோட தான் உட்காந்துருக்காங்க, மாட்டோம் செத்தோம். ஆமாண்டா, சரி எதுவும் பேசாம சைலண்டா போங்க. வெற்றி, போங்க போங்க. அம்மா இன்னும் தூங்கலையா நீ? எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? எங்க போனேன்னு கேட்டேன். மருமகளை பார்க்க போறேன்னு என்கிட்டயே பொய் சொல்லிட்டு போறியா நீ? சிக்கிட்டோம். பூஜாவும் சரளாவும் நம்ம வீட்டுக்கே வந்திருந்தாங்க. சொல்லுடா, எங்க போன?